ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹன்யா விலாக்ஸ். இட்ஸ் வெனஸ்டே நைட். நம்ம ஊருக்கு கிளம்புறோம். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பாண்டிச்சேரி கிளம்புறோம். அந்த மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே 2 days என்ன நடந்துச்சு அதுதான் பார்க்க போகிறோம். லாங் வீடியோ எதுவும் எடுக்கல, சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே நைட் பஸ் ஏறிட்டோம். இந்த டைம் நம்ம பஸ் புக் பண்ணல. புக் பண்ணால் எப்போவுமே பாப்பா வச்சுட்டு போகிறதுக்கு ஸ்லீப்பர் தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் பாப்பா பிறந்ததுலேருந்து நம்ம ஸ்லீப்பரில் தான் போயிட்டுருந்தோம். இந்த டைம் புக் பண்ணல. இங்கே பாருங்கள், செமி ஸ்லீப்பரில் தான் போனோம். அவங்க சீட்டில் ஏறுறது இறங்குறது, அந்த ஜன்னலை பிடிச்சிட்டு மேலே ஏறுறது, அந்த சீட் மேலே இருக்க லைட்டை போடுறது ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 11-11:30க்கெலாம் டின்னருக்கு பஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல. அது வரைக்குமே பாப்பா தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் நேரம் விளையாண்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தூங்குனாங்க. வெனஸ்டே நைட்டு நம்ம அங்கே பஸ் ஏறினோம். இங்கே தேர்ஸ்டே மார்னிங் இங்கே ரீச் ஆகிட்டோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே இதாக இருந்துச்சா. நைட்டு பஸ்லேயும் சரியாக தூங்கலை, அதனால தூங்கியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் பாப்பா தண்ணியில் விளையாண்டுருக்காங்க. அன்றைக்கி மார்னிங்லேருந்தே ஃபுல்லாக தண்ணியில் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங்குள்ளே ஒரு 6-7 ட்ரெஸ் கிட்ட ஃபுல்லாக தண்ணியில் நனைச்சிட்டாங்க. இங்கே நம்ம கோயம்புத்தூரில் ஒரு 2 பக்கெட்டில் தான் தண்ணி இருக்கும். அது ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் வச்சுருப்போம். ரெஸ்ட் ரூம் எந்நேரமும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம், பாப்பா போயிடுவாங்கன்னு. அங்கே போய் தண்ணியை பார்த்தோன்னா செம்ம குஷி ஆகிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் ஆடு மாடெல்லாம் இருக்குமா, அந்த ஆட்டுக்குட்டிலாம் பார்த்துட்டு செம்ம குஷியாகிட்டாங்க. அந்த ஆட்டுக்குட்டியில் பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கோம். அங்கே ஒரு பாப்பா இருக்காங்க, அவங்க நேம் அதித்தி. ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு நம்ம பாப்பாவுக்கு விளையாட்டு காமிச்சிட்ருக்காங்க. இப்படி தான் அன்றைக்கி போச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் ஃபுல்லாக வீடியோஸ் எதுவும் எடுக்கல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இது ஈவினிங் எடுத்தது. ஈவினிங் ஃபுல்லாக அவங்க அங்கேருந்து பூ பறிச்சுட்டு அவங்க ஆயா ஈவினிங் எப்போவும் பூ பறிப்பாங்க. அவங்க ஆயா பறிக்கும், அவங்க கூட பறிச்சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பா ஆட்டுக்குட்டி பார்த்து விளையாடுவோம். அந்த பொண்ணு இன்றைக்கும் ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு பாப்பாவுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. புதுசாக பார்க்குறாங்களா, அதனால் பயம் இருந்துச்சு. அப்புறம் பூ அவங்க ஆயா கட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு ஊருக்கு கிளம்பும்போது கொஞ்சம் வச்சு விட்டு தூக்கிட்டு போக சொல்லி அவங்கள கட்ட விடலை. பூவை எடுத்து அந்த பக்கெட்டில் போடுறாங்க. அப்புறம் இடையில பூவை மிதிச்சாங்க. அப்புறம் மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் அதை பண்ணல. பூவை எடுத்து பக்கெட்டில் போடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாப்பாவை கிளப்பி விட்டுட்டோம். கிளப்பி விட்டு நாங்கள் கிளம்பலான் இருந்தோம். அந்த டைமில் அவங்க அப்பா மொபைல் எடுத்து படுத்து கேமரா வச்சு சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இந்த 2 days போச்சு.